5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் புஸ்தகம். அநீதி எல்லாம் பாவம்தான். என்னது அநீதி எல்லாமே? சார் பாவம் மன்னிப்புனா என்ன சார்? அநீதி எல்லாமே பாவம் தான் சார். அப்ப இந்த பாவம் உனக்கு அதுலேருந்து மீட்பு வேணுமே, உனக்கு அதுலேருந்து உனக்கு ஒரு ரட்சிப்பு வேணுமே, அதுலேருந்து நீ காப்பாற்றப்படணுமே. அநீதி பாவன்றது ஒரு கொலை செஞ்சா தானே சார், ஒருத்தர் கெட்டா தானே சார், ஒருத்தரை மோசம் பண்ணா தானே சார், ஒருத்தருடைய பொருளை திருடினா தானே சார், ஒருத்தரை அடிச்சு ஏதாவது ஒன்று பண்ணா தானே சார், அதானே சார் பாவம் அப்படின்னா. அநீதி எல்லாம் பாவம். அநீதி நீ எது செஞ்சாலும் அது என்னவா? பாவம் தான். அப்ப இதுல இருந்து உனக்கு ஒரு மீட்பு வரணும்னா அது யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிட்ட இருக்குது. அவருடைய ரத்தத்தில மீட்பு இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது. அநீதி எல்லாமே பாவம் தான் சார். பாவம்னா பெருசா செய்யணுமா? விபச்சாரம் செய்யணுமா? கொலை செய்யணுமா? மந்திர சூன்யம் பண்ணணுமா? செய்வினை வைக்கணுமா? எது சார் பாவம் சார்? அநீதி எல்லாமே, பக்கத்துல பார்த்து சொல்ல, அநீதி எல்லாமே பாவம் தான். அப்ப இதுல இருந்து ஒரு மீட்பு உனக்கு. பாவம்னா ஏதோ பெருசா செஞ்சுதான் பரிகாரம் செய்யணும்னு இல்லை. அநீதியான காரியம் நீ எது செஞ்ச, அநீதியா நடந்தாலும், அநீதியா பேசினாலும், அநீதியானது செஞ்சாலும், அநீதி எல்லாமே. அநீதினா நீதி வேற, அநீதி வேற. அல்லேலூயா. நீதிக்கு நேர்மறையா இருக்கிற வார்த்தை தான் அநீதி. நீதியை செய்யாம நீ அநீதியான காரியம் எது செஞ்சாலும் பாவம்தான். அநீதியானது எது செஞ்சாலும் அது அநீதி எல்லாமே பாவம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 3:23 வாசிங்க பாருங்க. இதை செஞ்சதுனால தான் ஜனங்க என்ன ஆயிட்டாங்க? ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய், வாசிங்கம்மா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்க. 22ல இருந்து வாசிங்கம்மா. 21ல இருந்து வாசிங்க. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியாயிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை விசுவாசிக்கிற எவரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த நீதி பலிக்கும், பாவ மன்னிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும். நம்புற யாவா இருக்கும் சரி. அதனாலதான் சொல்றேன், அந்த இயேசுவை பத்தி ஏன் சுவிசேஷம் சொல்றோம், ஏன் அறிவிக்கிறோம், இயேசுவை பத்தி ஏன் அறிவிக்கிறோம்? என்ன சுவிசேஷனா என்ன? நல்ல வார்த்தை என்னன்னா, உனக்கு ஒரு மீட்பு உண்டு, உனக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டு, உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, உன்னுடைய அக்கிரம வாழ்க்கையிலிருந்து உன்னை காப்பாற்ற ஒருவர் இந்த பூமியில பிறந்து மரித்திருக்கிறார் என்பதை சொல்றோம் பார், தான் சுவிசேஷம். உனக்கு ஒரு நல் வாழ்க்கை பிற்பாடு இந்த பூமியை விட்டு நீ விலகி இந்த போகும் பொழுது, உன் ஆவி இந்த பூமியிலிருந்து பிரியும் போது, உன் சரீரத்திலிருந்து அந்த ஆவி உன்னை விட்டு பிரிந்து போகும் பொழுது, அதாவது நீ இந்த பூமியில கண்ணை மூடும் போது, இன்னும் சொல்ல போனா நீ செத்தினா அடுத்த ஜென்மன்ற ஒரு வாழ்க்கை தான் மறு ஜென்மம் வாழ்க்கை, அது பரலோக வாழ்க்கை. அப்ப நீ விசுவாசிக்கும் போது இதுதான் சுவிசேஷமா சொல்றோம். என்ன சுவிசேஷம் சொல்றோம்? என்ன நற்செய்தி சொல்றோம்? என்ன காஸ்பிள் சொல்றோம்? இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது பார், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு பாட்டில்ல போடுறான். நீ குச்சினா உன் உடலுக்கு கேடுன்னு அவன் போடுறான். அதை தான் நான் சொல்றேன், நீ மனம் திரும்பினா உன் உடலுக்கும் உன் வாழ்க்கைக்கும் இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்றத நாங்க சொல்றோம். பாட்டில்ல சொல்றான், என்ன சொல்றான்? உன் உடலுக்கு கேடுன்னு. என்னங்க ஐயா, கரெக்டுங்களா? சொல்றாரு பிறகு. பாட்டில்ல போற உன் உடலுக்கு கேடுன்னு அவங்களே சொல்றான். இப்போ நாங்க என்ன சொல்றோம்? அது உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத சொல்றோம். நல் வாழ்க்கை ஒன்று இருக்குது, பாவ மன்னிப்பு ஒன்று இருக்குது, மீட்பு ஒன்று இருக்கிறது, ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது. நீ மனம் திரும்பினா உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு. என்ன செய்யணும் சார்? அதுக்கு என்ன பரிகாரம் சார்? இயேசுவை விசுவாசித்தாலே போதும். என்ன விசுவாசிக்கணும்? உனக்காக அவர் பலியானார், உனக்காக ரத்தம் சிந்தினார், உன் பாவத்துக்காகத்தான் அவர் மரித்தார்ன்றதை நீ விசுவாசினா உன் மேல பலிக்கும். என்ன பலிக்கும்? வாசிக்கிறேன் பாருங்க திருப்பி 21. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது.
அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. ஏழை பணக்காரன் தரித்திரன் அவன் இவன் பட்சுவன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த வித்தியாசமே இல்லை. விசுவாசிக்கிட்டா எவன் மேலேயும் அந்த ஆசீர்வாதம் வந்து தங்குமா, அந்த மன்னிப்பு உண்டாகுமா, அந்த மீட்பு உண்டாகுமா, அந்த ரட்சிப்பு உண்டாகும். விசுவாசிக்கிறவனுக்கு அது உண்டாகும். நீ எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். நீ எந்த ஆடோ மாடோ எத்தனை போய் பலி கொடுத்து என் பாவத்தை நிவர்த்தி செய்யிட்ட சார், என் தோஷம் கழியிட்டேன் சார், ஒன்றுமே செய்ய வேண்டாம். விசுவாசி, எனக்காக அவர் மரித்திருக்கிறார்ன்றதை நீ விசுவாசினா இந்த மீட்பு மன்னிப்பு ரட்சிப்பு உன் மேல வந்து பலிக்கும். அடுத்தது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையை இழந்துட்டாங்க. தேவனை சந்திக்க முடியாது, அவர் மகிமையை காண முடியாது. இல்லையா? அப்போ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா ஆறினார்னா, அப்போ நான் என் கேள்வி நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய கேள்வியை கவனிங்க. 62 கோடி பேரும் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறாங்கன்னா அப்போ அவ்வளோ பேரும் பாவிகள் தான். கரெக்டா? கரெக்டா சார்? கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? எல்லாம் இந்த வசனத்தின்படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினோம். 62 கோடி மக்கள் அந்த புனித நீர் ஆடினாங்கன்னா அப்போ அவ்வளோ பேருக்குள்ள அந்த பாவம், அவ்வளோ பேர் அங்கே போனவங்க பிரதம மந்திரி முதல் தரித்திரம் வரைக்கும் அதில் குளிச்சுட்டு வந்தானா அப்போ அவ்வளோ பேருக்கு என்ன இருக்குது? இதான் என் கேள்வி. இப்போ புரிஞ்சிச்சா? எல்லாரும் ஏன் பாவம் செஞ்சு மகிமையாட்டா? அப்போ 62 கோடி இந்தியாவில் பாதி பேர் பாவம் மன்னிப்பு பெற போயிருக்காங்கன்னா அப்போ அவ்வளோ பேரும் பாவிகள் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள பாவம் இல்லை நீ சொல்ல முடியுமா? இந்த 62 கோடி மக்களை சொல்ல முடியுமா? எல்லாம் நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் பெரிய பெரிய பட்டதாரிங்க, மிட்டா மிராசு ஜமீன்தார் எல்லாம் முழுகிட்டான். பாரத பிரதமரே முழுகிட்டு வந்துக்கிறாருன்னா பாரு. அப்போ அவரும் ஏதோ ஒரு பாவத்துக்காக முழுகிட்டு வந்திருக்கிறாரு. 62 இந்தியாவில் பாதி ஜனத்தொகை முழுகிட்டு வந்துக்குது. அப்போ யோசனை பண்ணிப்பார். அப்போ எல்லாரும் பாவம் செய்கிறவர்களா இருந்திருக்கிறார்கள், தேவ மகிமை அற்றவர்களா இருந்திருக்கிறார்கள். யோசனை பண்ணிப்பார். கொஞ்சம் யோசனை திங்க் பண்ணிப்பார். நான் உட்காந்து நியூஸை பார்க்கும் போதெல்லாம் எந்த நியூஸ் திருப்பினாலும் சரி, அந்த நடிகர் வந்தான், அந்த நடிகர் வந்தான், பாரத பிரதமர், எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் போய் முழுகிட்டு வந்தான். எல்லாம் காட்டினே இருக்கிறான். ஃபேஸ்புக்கில் போனால் அதில் போடுறான், இன்ஸ்டாகிராமில் போனால் அதில் போடுறான், ட்விட்டரில் போனால் அதில் போடுறான். என் அக்கௌண்ட் எது திருப்பினாலும் அதில் வருது. அப்போ யோசனை பண்ணேன், இவ்வளோ பேரும் போய் முழுகி இருக்கிறாங்கன்னா அப்போ அவ்வளோ பேரும் பாவிகளாக தான், பாவத்துக்காக தான் பரிகாரத்துக்கு போயிருக்கிறார். அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா? இப்போ இந்த வார்த்தையை நம்ம சொன்னால் அவனுக்கு புரிய மாட்டேன். ஆனால் விசுவாசிக்கிற எவன் மேலேயும் இது வந்து பலிக்கும். என்ன பலிக்கும்? இயேசு தான் எனக்கு பரிகாரிடா, அவர் மூலமாக எனக்கு மீட்பு வருது, அவர் மூலமாக எனக்கு ரட்சிப்பு வருது, அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லைன்னு ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது, இயேசு எனக்காக மரித்தார் நீ விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தை மீட்பும் மன்னிப்பும் கிருபையும் ரட்சிப்பும் உன் மேலே வந்து பலிக்கும். சாபம் பலிக்குதோ இல்லையோ, செய்வினை பலிக்குதோ இல்லையோ, சூனியம் மந்திரம் பலிக்குதோ இல்லையோ, நீ விசுவாசினா மன்னிப்பு உண்டு, ஹல்லேலூயா, அது பலிக்கும். நீ விசுவாசினா ரட்சிப்பு உண்டு, அது பலிக்கும். நீ விசுவாசித்தா கிருபை உனக்கு உண்டு, மீட்பு உனக்கு உண்டு, அது உன் மேலே வந்து பலிக்கும். நீ மீட்கப்படுவாய், அதுலேருந்து வெளியே வருவாய், அதுலேருந்து நீ காக்கப்படுவாய், தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அநீதி எல்லாமே பாவம்தான், அநீதி எல்லாமே பாவம்தான். இப்ப சொல்றாரு 24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இலவசமான்றார் பார். எந்த பரிகாரமும் நீ செய்ய வேண்டியது இல்லை. இலவசமா அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான்கள் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. இப்ப சொல்லு, என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு மீட்பை யார் மூலமா வந்துருது?
இயேசுக்கு 26 கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலி அவரையே ஏற்படுத்தினார். ஏன் அவர் ஏற்படுத்தினார்னா, அவர் தாங்க உலகத்துக்கு ஒரே பலி. அவரை விசுவாசினா உன் பாவம் மன்னிப்பு, அவரை நம்பினா உன் பாவம் மன்னிப்பு, அவரை தேடி நீ வந்தினா உனக்கு மீட்பு உண்டாகும். இதுதான் விஷயம். இது தெரியல. பாவத்துக்கு பரிகாரம் என்னென்னமோ மொட்டை அடிக்குது, கடா வெட்டுது, காது குத்துது, என்னென்னமோ என்னம்மா செய்யறேன், ஏதோ என் பாவம் 7.5 சனி விட மாட்டேங்குது சார்ந்து, அங்கே போகுது இங்கே போகுது, என்னென்னமோ எடுக்குது, என்னென்னமோ பண்ணுது, ஒன்றும் நடக்குது. இப்போ சொல்லுங்க, அநீதி எல்லாம் பாவம். பாவம்னா என்ன சார்? கொலை பண்ணனா, நான் யாருக்கு என்ன விபச்சாரம் பண்ணனா, ஏதாவது கெடுத்தனா, இல்லை ஏதாவது ஒரு பொருளை திருடினா, இல்லை அதை செஞ்சேனா இதை செஞ்சேனா, என்ன சார் செஞ்சேன்? நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? அநீதி எல்லாம் பாவம். அநீதின்ற ஒரு காரியம் உனக்குள்ளே இருந்தாலும் அதுவே பாவம். அதுலேருந்தா நீ முதல்ல வெளியே வரணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகணுங்க. பாவத்தின் சம்பளம், உனக்கு பாவத்தின் கூலி என்னன்னா மரணம் தான் லாஸ்ட்ல வந்து முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா செத்து போயிடும். ஆத்மா செத்து போயிடுச்சுன்னா ஒருத்தன் சூடு கம்பியை புடிச்சு 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 கையே மறுத்து போயிடும். அவனுக்கு அப்புறம் எவ்வளோ சூடு பிடிச்சாலும் ஒன்றுமே ஆகும். இல்லையா? ஒருத்தன் பாருங்க, சும்மா அப்படி எண்ணெய் கடாயில் கை விட்டு விட்டு எடுத்துனுக்கிறான். அவனை காட்டினாங்க. அவனை விட பெட்டர் அவனுக்கு போட்டியா ஒருத்தன் சிப்ஸ் போட்டுருக்குறாங்க, எண்ணெய் கடையில் கை விட்டு வாரி போடுறாங்க. கரண்டி எல்லாம் இல்லை, அப்படியே வாரி போட்டு கையை இப்படி பண்ணுறான். என்னடா அவன் கை மறுத்து போயிடுச்சு சார். அந்த மாதிரி ஜனங்களுக்குள்ள பாவம் செஞ்சு 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 இறுதியம் மறுத்து போனால பெரிய பாவங்கடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதே உணர்வுள்ள இறுதியமாக இருந்ததுன்னு வச்சுங்க, சின்ன பாவம் கூட என்ன, ஐயோ பாவம் செஞ்சுட்டோமே, ஐயோ ஒரு குற்ற உணர்வு வரும், ஐயோ நம்ம இப்படி செஞ்சுட்டோமே, இப்படி பேசிட்டோமே, சொல்லிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்வு வரும். ஏன்னா அது சதையாகுது. இதை கல் மாதிரி மறுத்து போச்சுன்னா நீ பெரிய பாவமே பண்ணாலாம் உனக்கு என்ன தெரியாது, சின்னதான் அது என்ன பெருசா நான் செஞ்சுட்டேன். அநீதி எல்லாம் மீட்பு யாருக்கிட்ட இருக்குது? இயேசுகிட்ட. அவருடைய ரத்தத்தினால் இருக்குது. அதை விசுவாசிக்கிறவனுக்கு அந்த மீட்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம செபிப்போம்.